கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் அதிகாரிகள் ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். தொடர்ந்து தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் 41 நபர்கள் உயிரிழந்தது தொடர்பான வழக்கினை சிபிஐ அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கரூரிலிருந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுற்றுலா மாளிகை தற்போது சிபிஐ அதிகாரிகளின் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் தான் தற்போது இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வேலுச்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணிகள் அந்த சம்பவத்தின் போது ஈடுபட்டிருந்த காவல்துறையினர பல்வேறு தரப்பினரும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களாக அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வருகை புரிந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் என பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் இன்று அந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் மின்சார அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் தற்போது இந்த சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். அவர்களுக்கு சிபிஐ தரப்பில் அனுப்பப்பட்ட சம்மன் அடிப்படையில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். இந்த விசாரணையின் பின்னணியில் பவர் கிரிட் கார்ப்பரேஷனை சேர்ந்த அதிகாரிகளுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து முழுமையான தகவல் தற்போது நமக்கு கிடைக்கவில்லை. மேலும் அந்த காரணங்களையும் அவர்கள் சொல்ல மறுத்துள்ளனர். விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.